இந்தியா போன்ற நாடுகள் இருக்கு, நாங்க வளர்ச்சி அடைய வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி நீங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல நீங்க வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துங்க, அப்ப நாங்க எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மூன்றாம் உலக இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான பொருள் உதவி தருவது, டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் தர வேண்டியது வளர்ந்த நாடுகளுக்கான. அப்ப இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் பேசுறாங்க. அப்ப இந்த காப் மாநாடுல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிளைமேட்டிக் ஃபண்ட் இன்னும் தராம இருக்காங்க, அது கண்டிப்பா தரணும் அப்படின்னு பேசுறாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையும் விட என்னன்னா, எப்போ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் இருந்து வெளியேற போறோம் என்பதற்கான அறுதியிட்டு சொல்வதற்கான ஒரு டைம்லைன் வேணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எட்ட முடியாம போயிருச்சு. அது மிகப்பெரிய ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் வந்துட்டு. சோ ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நிலக்கரியிலிருந்து வெளியேறுவது, ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து வெளியேறுவது என்கின்ற ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் இந்தியா உட்பட பல நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ஆயில் கார்பரேஷன் சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததுனால அதை நடைமுறைப்படுத்தாம போய். சோ அந்த வகையில் இந்த காப் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு மனித குலத்தினுடைய ஒரு தோல்வியாவே நாம் பார்க்கலாம்.